நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் தேடி வந்த இயேசு ஊழியத்தின் மூலம் ஜாஸ்வா டிவி மூலமாக இந்த வேளையிலும் மறுபடியுமாக இந்த நாளிலே உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கடந்த வாரம் உமது வேதத்துள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும் என்ற வார்த்தையை கொண்டு பேசினோம். அதன் தொடர்ச்சியாக தேவன் இன்னும் யார் யார் கண்களை திறந்தார் என்பதை நாம் பார்க்க போகிறோம். ஆமேன், ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் நாம் வாழ்வதற்கு அழகான 2 கண்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதில் நல்ல பார்வையை கொடுத்து இந்த உலகத்துள்ள அநேக அதிசயங்களை நம்மை பார்க்க வைத்திருக்கிறார். ஆனால் வேதத்துள்ள அதிசயங்களை நீங்களும் நானும் பார்க்க வேண்டுமானால் மாம்ச கண்களால் வாசிக்கலாம். ஆனால் ஆழத்தை காண வேண்டுமானால் ஆவிக்குரிய கண்கள் நிச்சயமாய் வேண்டும் என்று சொல்லி கடந்த வாரத்திலே நாம் பேசினோம். இன்றைக்கும் அதை நான் சொல்கிறேன். ஆவிக்குரிய கண்களால் தான் இந்த வேதத்தில் உள்ள ரகசியங்களை நாம் பார்க்க முடியும். இந்த வேதத்தில் உள்ள காரியங்களை நாம் பார்க்க முடியும். ஆமென், ஹல்லேலூயா. ஆபிரகாமை 100 வயது வரை பிள்ளையற்றவனாய் வைத்திருந்த ஆண்டவர் 100வது வயதில் ஒரு பிள்ளையை கொடுத்து ஒரு அதிசயத்தை காண பண்ணினார். ஆமென், ஹல்லேலூயா. அதே ஈசாக்கை ஒரு வாலிப வயதில் பலியிடச் சொன்னார். பலியிட கொண்டு போனான். நாங்கள் தொழுது கொண்டு திரும்பி வருவோம் என்று சொல்லி ஆபிரகாம் சொன்னதை ஆண்டவர் கேட்டு ஒரு அதிசயத்தை செய்தார். என்ன அதிசயம்? அங்கே முட்புதரிலே ஒரு ஆட்டுக்குட்டியை கொடுத்து அந்த ஈசாக்குக்கு பதிலாய் ஆட்டுக்குட்டியை பலியிடச் செய்தார். அவர் செய்த காரியம் அதிசயம் அல்லவா? நம்முடைய வாழ்க்கையிலும் நிறைய அதிசயங்களை அவர் செய்கிறார். ஆனால் நமக்கு என்ன செய்யாது, புரியாது. வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு அதிசயங்களும் உண்மை உள்ளவைகளா என்று சொல்லி நாம் நினைக்கலாம். நான் சொல்கிறேன், அவை எல்லாம் உண்மையும் சத்தியமானவைகள். நாம் கதையாக வாசிக்கும் பொழுது அது கதையை போல தெரியும். நம்முடைய வாழ்க்கையில் நான் தேவன் என்னோடு கூட பேசுகிறார், இது என்னுடைய வாழ்க்கையிலும் சாத்தியமாகும் என்று சொல்லி நீங்கள் நினைத்து வாசிப்பீர்களானால் அந்த காரியம் நிச்சயமாகவே சாத்தியமாகும். ஆனால் நிறைய பேர் அப்படி நினைக்கிறதே கிடையாது. என்ன நினைப்போம் தெரியுமா? அவ்வளவுதான், இந்த வேத புஸ்தகத்தை நான் வாசித்து விட்டேன், கடமைக்காக இன்றைக்கு 3 அதிகாரம் வாசித்தால் என்னை பிசாசு நெருங்காது என்று ஒரு பிரசங்கத்தை நான் கேட்டேன். 3 அதிகாரம் வாசித்தால் என் வாழ்க்கையில் எனக்கும் என் பிள்ளைக்கும் ஒரு ஆசீர்வாதம் என்று சொல்லி வாசித்தேன். நீ வேதத்தை மறந்தா நான் உள்ள பிள்ளையை மறப்பேன் வேதம் சொன்னதுனால நான் வேதத்தை வாசித்தேன். அப்படி அல்ல. வேதத்தில் உள்ள அநேக அதிசயங்களை நாம் பார்த்து இதையெல்லாம் என் வாழ்க்கையில் சம்பவிக்கும், என் தேவன் இவைகள் எல்லாம் என் முன்கூட்டியே எழுதி வைத்திருக்கிறார், இவைகளெல்லாம் எனக்கு திடப்படுத்தும், என்னை தைரியப்படுத்தும், என்னை பலப்படுத்துவோம் அன்றி வேறொன்றுக்கும் இல்லை. ஆமேன், ஹல்லேலூயா. அந்த திட நம்பிக்கை நம் ஒவ்வொருவருக்கும் வேண்டும். அதுதான் இந்த வேதத்தில் உள்ள அதிசயங்களை நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய இருதயத்தில், நம்முடைய கண்களில் அது திறக்கப்பட்டதாய் காணப்படும். ஆமென், ஹல்லேலூயா. அப்படித்தான் இங்கே ஒரு மகளுடைய வாழ்க்கையில் கண்களை தேவன் திறந்தார். ஆதரவற்ற ஒரு சூழ்நிலையில், வனாந்திரமான ஒரு சூழ்நிலையில், எல்லாராலும் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒரு மகளை கர்த்தர் கண்களை திறந்து பார்க்க வைக்கிறார். எடுத்து வாசிப்போம். ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைகளுக்கு குடிக்க கொடுத்தாள். ஆமென், ஹல்லேலூயா. அங்கே ஒரு தண்ணீர் துறவை அவள் காண்கிறார். ஏன் தெரியுமா? வாழ்க்கையில் எல்லாவற்றையும் விட்டு இழந்து, தன் கணவனை விட்டு, தன்னுடைய குடும்பத்தை விட்டு, எல்லாம் விட்டு, தேசத்தை விட்டு ஒரு அடிமை பெண்ணா இந்த தேசத்துக்கு போனாள். இன்றைக்கு ஒரு மகனோடு கூட கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையில, எல்லாரும் மறந்த ஒரு சூழ்நிலையில, வனாந்திரத்தில் வாழ்க்கையில எந்த செழிப்பும் இல்லாத ஒரு சூழ்நிலையில, தண்ணீரற்ற ஒரு சூழ்நிலையில, வாழ்க்கையை வறண்டு போன ஒரு சூழ்நிலையில இந்த ஆகார் வனாந்திரத்தில் வருகிறார். தண்ணீர் காலியாயிற்று. பிள்ளை அழுகிறது. என்ன செய்வேன் என்று சொல்லி தெரியல. ஆனால் பக்கத்தில் தண்ணீர் துறவு இருப்பதை அவளுடைய கண்கள் காணவில்லை. இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய நேரங்களில் நம் அருகில் இருக்கிற ஆசீர்வாதம் நமக்கு தெரியாமல் இருக்கிறது அல்லவா? நம் அருகில் இருக்கிற விடுதலை நமக்கு தெரியாமல் இருக்கிறது அல்லவா? நம் அருகில் இருக்கிற பரிகாரம் நமக்கு தெரியாமல் இருக்கிறது அல்லவா? தேவன் நம் அருகிலேயே எல்லாவற்றையும் வைத்திருக்கிறார். ஆனால் நம்முடைய கண்கள் திறக்கப்பட்டால் தான் அவைகளெல்லாம் நாம் பார்க்க முடியும். ஆமென், ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. இதே அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 21:14. ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான். அவள் புறப்பட்டு போய் பெயர்செபாவின் வனாந்தரத்திலே அலைந்து திரிந்தாள். துருத்தியில் இருந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழே விட்டு, பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே. பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையிலே பிடித்து கொண்டு போ, அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். ஆமென், ஹல்லேலூயா. இங்கே ஆகார் என்ன சூழ்நிலையில் தள்ளப்பட்டாள் என்று சொன்னால், ஆகாருடைய கணவர் ஆபிரகாம் அவளை வனாந்தரத்துக்கு போகும்படியாய் இந்த இடத்தை விட்டு நீ புறப்பட்டு போய் என்று சொல்கிறார். அதிகாலையில் எழுந்து துருத்தியிலே தண்ணீர் அடைத்து கொஞ்சம் அப்பத்தையும் கொடுத்து அவளையும் அவள் பிள்ளையும் ஆபிரகாம் விரட்டி விடுகிறான். இந்த சூழ்நிலை, துரத்தப்பட்ட இந்த சூழ்நிலையில, விரட்டப்பட்ட சூழ்நிலையில, கைவிடப்பட்ட இந்த சூழ்நிலையில ஆகார் அழுது கொண்டே இந்த வனாந்தரத்தில் அலைந்து திரிகிறார். அவருடைய வாழ்க்கையில் அலைந்து திரிகிற ஒரு சம்பவம் நடக்கிறது. ஒரு மனிதனுடைய கண்கள் திறக்கப்படவில்லை என்று சொன்னால், ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படாவிட்டால் அலைந்து திரிகிற ஒரு வாழ்க்கையா நம்முடைய வாழ்க்கை மாறும். நாம் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை நமக்கு இருக்குமானால் நம்முடைய பாதை என்னதென்று தேவன் நமக்கு காட்டுவார். எப்போ நமக்கு பாதை மறைக்கப்படும் என்றால், கண்ணை மூடிக்கொண்டு நடந்தால் போகும் பாதை நமக்கு தெரியாது. நம்முடைய கண்கள் திறந்திருந்தால் நாம் போக வேண்டிய பாதை என்னதென்று நாம் அறிவோம். ஆமென், ஹல்லேலூயா. இதைத்தான் தேவன் கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்று சொல்கிறார். நம் கண்களை திறக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவரே என்னுடைய ஆவிக்குரிய கண்களை திறந்தருளும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். இந்த ஆகார் தண்ணீர் காணாமல் போன, தண்ணீர் காலியான போது தன் பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று சொல்லி கொஞ்சம் தூரத்தில் போய் அழுது கதறினாள். ஆண்டவரே, என் பிள்ளை சாக போகிறது. தண்ணீரற்ற ஒரு சூழ்நிலையில் நாங்கள் இருக்கிறோம். எங்கள் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் கூட இல்லை. இன்னைக்கு நாங்கள் வெறுமையா வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி ஆகார் அழுகிறார். பிள்ளையும் அழுகிறது. தண்ணீர் இல்லாமல் பிள்ளை தாகத்தோடு கூட அழுகிறது. ஆனால் தேவன் ஒரு நாளும் இரக்கமில்லாத தேவன் அல்ல. அவர் தயை பெருத்தவர், இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். இந்த ஆகார் வனாந்தரத்தில் அழும்போது ஒருவேளை மனிதர்கள் யாரும் கேட்காமல் போகலாம், என் ஆபிரகாம் கூட பார்க்காமல் போகலாம். ஆனால் தேவன் அவளை கண்ணோக்கி பார்த்தார். எல்லா மனுஷரையும் உண்டாக்கின தேவன் தானே. இன்னைக்கு நான் இயேசுவை அறியவில்லை, இயேசு என்றால் எனக்கு யாரென்று தெரியாது. ஆனால் இந்த டிவியில் இந்த செய்தி போகிறதுனால நான் இந்த செய்தியை பார்ப்போம் என்று வந்து உட்கார்ந்தேன். என்னுடைய கண்கள் திறக்கப்படுமா? எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வருமா? அலைந்து அலைந்து திரிந்து இன்னைக்கு நான் ஓய்ந்து போய் இந்த டிவி பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிறேன். எனக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் வருமான்னு சொல்லி நீங்கள் இந்த இடத்துல அமர்ந்திருக்கிறீங்க. உங்கள் அலைச்சலையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். உங்கள் சத்தத்தையும் ஆண்டவர் கேட்டிருக்கிறார். உங்கள் கண்ணீரையும் ஆண்டவர் பார்த்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நம்மை கைவிடுகிற தேவன் அல்ல, நம்மை வழி நடத்துகிற ஒரு நல்ல தேவனை நாம் ஆராதிக்கிறோம். அதே நேரத்தில் அவர் அறியாத ஜனங்கள் அவரிடத்தில் போகும் பொழுது அவர் யாரையும் புறம்பே தள்ள மாட்டார். எல்லையோரையும் சேர்த்து அணைக்கிற ஒரு நல்ல தேவனை குறித்து தான் இந்த வேளையில் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். அவர் கண்களை திறக்கிறவர். இந்த ஆகார் அழுது கொண்டே இருந்த போது ஆகாரை பார்த்து தேவதூதன் வந்து கேட்டான், ஏன் அழுகிற? அழாத, நீ எழுந்து பிள்ளை இடத்துக்கு போ, பயப்படாத. ஓம் பிள்ளையை நான் என்ன செய்வேன்? பெரிய ஜாதியாக்குவேன். கண்களை திறக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில எதிர்காலத்தில் தேவன் வைத்த திட்டங்கள் நமக்கு தெரிவிக்கப்படும். தேவன் வைத்த திட்டங்களை நாம் தெரிந்து கொள்ளலாம். நம் கண்களால் நாம் பார்க்கலாம். ஆமென், ஹல்லேலூயா. இவள் வரும் பொழுது பார்க்கலாம், கண்கள் திறந்தவுடனே பிள்ளையின் பக்கத்திலேயே ஒரு துறவன் பார்க்கிறாள். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு தண்ணீர் துறவை பார்க்கிறாள். நம்முடைய வாழ்க்கையில், வனாந்திரமான வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவர் பிரவேசிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை செழிக்கும். நம்முடைய வாழ்க்கையில் தாகம் தீக்கிற ஜீவநதியாய் நம்முடைய ஆவியானவர் நம் வாழ்க்கையில் வரும் பொழுது அநேக துக்கங்கள், அலைந்து திரிகிற வாழ்க்கை, கண்ணீர் எல்லாம் மாறும். அதைத்தான் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் வைத்திருக்கிறார், அந்த பரிசுத்த ஆவியானவரை. இந்த வேளையில் நம் கண்களை திறந்து பரிசுத்த ஆவியானவர் நம் இடத்தில் இருப்பதை நாம் கண்டுகொள்வோமானால் நம்ம வாழ்க்கையில் வருகிற எல்லா வனாந்திரமும் மாறும். ஆகாருடைய
அவர்களுடைய வாழ்க்கையில வனாந்திரம் மாறி ஒரு தண்ணீர் துறவு உண்டாகி அவர்களுடைய தாகத்தை தீர்த்த தேவன், அவர் கண்களை திறந்த தேவன் நம்முடைய வாழ்க்கையிலும் கண்களை திறப்பார். அருகிலேயே நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறபடியால் அவரை நாம் துதிப்போம். அதுக்கு அடுத்தாற் போல இன்னும் ஒரு காரியத்தை நாம் வேதத்திலிருந்து பார்க்க போகிறோம். எடுத்து வாசிப்போம். எண்ணாகமம் 22:31. அப்பொழுது கர்த்தர் பிலேயாமின் கண்களை திறந்தார். வழியிலே நின்று உருவின பட்டயத்தை தம்முடைய கையிலே பிடித்திருக்கிற கர்த்தருடைய தூதனை அவன் கண்டு தலைகுனிந்து முகம் குப்புற விழுந்து பணிந்தான். ஆமென், ஹல்லேலூயா. இங்கே ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். பிலேயாம் என்று சொல்லி ஒரு மனுஷன் இருந்தான். அவன் இஸ்ரவேல் ஜனங்களை சபிப்பதற்காக பாலாக்கினால் ஏவப்படுகிறான். முதலாம் தரம் ஏவப்படும் பொழுது அவன் சொல்கிறான், இல்லை நான் அவங்களெல்லாம் சபிக்க மாட்டேன், இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிப்பது தான் தேவனுக்கு பிரியம், ஆண்டவர் போகக்கூடாது என்று சொல்லிவிட்டார். இரண்டாவது முறை நிறைய வெகுமதிகளை கொண்டு வந்தோடனே மனுஷன் தானே, அவனுக்கும் ஆசை வந்ததுனால ஆண்டவரிடத்துல போய் திரும்ப கேட்கிறான், நான் போகலாமா, இந்த பாலாக்கோடு கூட அவன் அனுப்பின ஆட்களோடு நான் போகலாமா என்று சொல்லும்பொழுது ஆண்டவர் சொல்லி அனுப்புகிறார், நீ போ, ஆனால் என்னுடைய ஜனங்களை என்ன செய்யாத, எந்த விதத்திலும் நீ சபிக்காதே என்று சொல்லி அனுப்புகிறார். அந்த பாலாக்கோடு இந்த பிலேயாம் கலந்து கொள்ள போகும் பொழுது வழியிலே கழுதையினுடைய கண்களை கர்த்தர் திறந்து தேவதூதன் நிற்பதை பார்த்தவுடன் அந்த கழுதை தாறுமாறாய் ஓட ஆரம்பிக்கிறது. இதனால இவனுடைய எல்லா காரியங்களும் தலைகீழாய் மாறுகிறது. இந்த கழுதை இத்தனை நாட்கள் என்னை சுமந்த கழுதை, இத்தனை நாட்கள் என்னை வழி நடத்தி கொண்டு போன கழுதை இன்றைக்கு ஏன் இப்படி மாறிவிட்டது என்று சொல்லி இந்த பிலேயாம் நினைக்கிறான். அந்த கழுதை வாய் திறந்து, அந்த கழுதையை துன்புறுத்தும் பொழுது அந்த கழுதை வாய் திறந்து சொல்கிறது, என்னை ஏன் அடிக்கிற, எனக்கு முன்பாய் தேவதூதன் நிற்கிறான் என்று சொல்லி. இவனுடைய கண்கள் மறைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை. நிறைய நேரங்களில் நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் இந்த உலகத்தின் பொருட்களால், இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்களால் மறைக்கப்பட்டிருக்கும். ஆனால் தேவன் கழுதையை கொண்டும் பேசுவார். நான் தேவனால் அனுப்பப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி தேவன் நமக்கு உணர்த்துவார். தேவ ஆசீர்வாதம் தான் நமக்கு விசேஷித்தவை என்பதை தேவன் நமக்கு உணர்த்தி காட்டுவார். தேவனுடைய ஜனங்களை சபிக்காதிருங்கள் என்று சொல்லி தேவன் நம்மோடு கூட இடைபடுவார். அதைத்தான் இந்த பிலேயாமுக்கு தேவன் பேசினார். எனக்கு முன்பாய் தேவதூதன் இருக்கிறார், என்னால் போக முடியாது என்பதை சொல்லும் பொழுதுதான் இந்த பிலேயாமுடைய கண்களை கர்த்தர் திறந்த பொழுதுதான் தேவதூதன் உருவின பட்டயத்தோடு நிற்பதை பிலேயாம் கண்டு கொண்டான். அதே அதிகாரம் 22 வசனத்திலிருந்து 30 வசனம் வரை வாசிப்போம். அவன் போகிறதினாலே தேவனுக்கு கோபம் உண்டது. கர்த்தருடைய தூதனானவர் வழியிலே அவனுக்கு எதிராளியாக நின்றார். அவன் தன் கழுதையின் மேல் ஏறி போனான். அவன் வேலைக்காரர் 2 பேரும் அவனோட இருந்தார்கள். கர்த்தருடைய தூதனானவர் உருவின பட்டயத்தை தம்முடைய கையிலே பிடித்து கொண்டு வழியிலே நிற்கிறதை கழுதை கண்டு வழியை விட்டு வயலிலே விலகி போயிற்று. கழுதையை வழியில் திரும்பி பிலேயாம் கழுதையை வழியில் திரும்ப பிலேயாம் அதை அடித்தான். கர்த்தருடைய தூதனானவர் இருபுறத்திலும் சுவர் வைத்திருந்த திராட்சை தோட்டங்களின் பாதையிலே போய் நின்றார். கழுதை கர்த்தருடைய தூதனை கண்டு சுவர் ஓரமாய் ஒதுங்கி பிலேயாமின் காலை சுவரோடே நெருக்கிற்று. திரும்பவும் அதை அடித்தான். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அப்புறம் போய் வலதுபுறம் இடதுபுறம் விலக வழியில்லாத இடுக்கமான இடத்திலே நின்றார். கழுதை கர்த்தருடைய தூதனை கண்டு பிலேயாமின் கீழ் படுத்து கொண்டது. பிலேயாம் கோபம் மூண்டவனாகி கழுதையை தடியினால் அடித்தான். உடனே கர்த்தர் கழுதையின் வாயை திறந்தார். அது பிலேயாமை பார்த்து, நீர் என்னை இப்பொழுது 3 தரம் அடிக்கும்படி நான் உமக்கு என்ன செய்தேன் என்றது. அப்பொழுது பிலேயாம் கழுதையை பார்த்து, நீ என்னை பரியாசம் பண்ணி கொண்டு வருகிறாய், என் கையிலே ஒரு பட்டயம் மாத்திரம் இருந்தால் இப்பொழுதே உன்னை கொன்று போடுவேன் என்றான். கழுதை பிலேயாமை நோக்கி, நீர் என்னை கை கொண்ட காலம் முதல் இந்நாள் வரைக்கும் நீர் ஏறின கழுதை நான் அல்லவா? இப்படி உமக்கு எப்போதாகிலும் நான் செய்தது உண்டா என்றது. அதற்கு அவன் இல்லை என்றான். ஆமென், ஹல்லேலூயா. இங்கே ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். பிலேயாமை கர்த்தர் போக வேண்டாம் என்று சொன்னார். ஆனால் பிலேயாம் கூலிக்காக என்ன செய்தான்? பாலாக்குடைய கூலிக்கு ஆசைப்பட்டு கடந்து போனால் அங்கே கர்த்தர் எதிராளியாய் மாறுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியாமல் போகும் பொழுது கர்த்தர் நமக்கு எதிராளியாய் மாறுவார்.
நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் நமக்கு என்ன செய்ய நினைத்தாரோ அதற்கு மாத்திரம்தான் நாம் என்ன செய்யணும், கீழ்ப்படியணும். இல்லைன்னா கர்த்தர் நமக்கு என்ன செய்வார், எதிராளியாய் மாறுவார். கீழ்ப்படுகிற மனுஷன்தான் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற முடியும். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். என்னைக்கு நம்ம உண்மை தவறுறோமோ அன்னைக்கு கர்த்தரே நமக்கு எதிராளியாய் மாறுகிறார். இவனுக்குள்ளாய் ஒரு பெருமை இருந்தது. நாம் சொல்வதெல்லாம் நடக்கும். அங்கே பாலாக் சொல்லுவான், இவன் யார் ஆசீர்வதிக்கிறானோ அவர்கள் ஆசீர்வாதமாக இருப்பார்கள், யாரை சபிக்கிறானோ அவர்கள் சபிக்கப்படுவார்கள் என்று சொன்னது நிமித்தம் இவனுக்குள்ளாய் ஒரு பெருமை இருந்ததுனால தான் இவன் என்ன செய்தான்னா, நாம போய் சபித்தா இஸ்ரவேல் ஜனங்களை சபித்து விடலாம், நாம போய் ஆசீர்வதித்தா இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்கலாம் என்று சொல்லி இவனுக்குள்ளாய் ஒரு எண்ணம் இருந்தது. அதனால தான் இவன் பாலாக்கோடு கடந்து போனான். நான் கர்த்தரோ அவனுக்கு எதிராளியாய் மாறினார். எதிராளியாய் மாறினது மாத்திரம் அல்ல, அந்த கழுதையின் காரியங்களை அவர் தாறுமாறாக்கினார். கழுதை பாதையில் ஓடாமல் வயல்வெளிக்கு நேராய் ஓடும் பொழுது இவன் கழுதையை அடிக்கும் பொழுது அது கழுதை வாய் திறக்கப்படுகிறது தேவதூதனால். அது சொல்கிறது, என்னை 3 தரம் அடித்து விட்டாய். ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் தவறும் பொழுது வேறு யாரை கொண்டாயிலும் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார், வாயை திறப்பார். இந்த இடத்துல நீ தவறினா என்று சொல்லுவார். அந்த தவறை நாம் திருத்திக் கொள்ளும் பொழுது நம்மை மன்னித்து ஏற்றுக்கொள்கிற ஒரு நல்ல தேவனை நாம் ஆராதிக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. வேதம் ஒவ்வொரு நாளும் அதிசயமாய் நம்மை நடத்தும். அந்த வேதத்தில் உள்ள அதிசயங்களை நாம் பார்க்கும்படிக்கு நம்முடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும். புதிய ஏற்பாட்டு காலத்தில் கூட பேதுரு படிப்பறிவற்றவன். அவனுக்கு படிப்பென்றால் என்ன என்றே தெரியாது, பேச தெரியாதவன், மீன் பிடிக்க மாத்திரம்தான் தெரியும். அந்த மனுஷனைத்தான் கர்த்தர் எடுத்து உபயோகப்படுத்தினா அவருடைய பிரசங்கத்தில் ஒரே நாளில் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்களாம். அப்போ மனுஷர்கள்லாம் சொன்னாங்களாம், இவன் படிப்பறிவற்றவன் அல்லவா, இவன் பேதுரு அல்லவா, இவன் எப்படி இப்படி பேசுகிறான் என்று சொல்லத்தக்கதாய் ஆண்டவர் அவனை பயன்படுத்தினார். இன்றைக்கு ஒருவேளை நீங்களும் ஒன்றுக்கும் உதவாதவர்களாக இருக்கலாம், யாராலும் பயன்படுத்தப்பட முடியாதவர்களாக இருக்கலாம். ஆனால் தேவன் உங்களை கையில் எடுப்பாரானால் தேவன் உங்களை பயன்படுத்துவார், தேவன் உங்களை உயர்த்துவார். இந்த பிள்ளையாம் இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்க வந்தால் ஆண்டவரோ இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே எனக்கு பிரியம் என்று சொன்னார். இன்றைக்கு கூட நீங்கள் ஒருவேளை என் வாழ்க்கையில் ஒரு சாபம் என்னை சூழ்ந்து கொண்டது, ஒரு மனிதன் எனக்கு போட்ட சாபத்தின் நிமித்தம் நான் இந்த அளவு கஷ்டப்படுகிறேன் என்று சொல்லி நீங்கள் கண்ணீர் சிந்தி கொண்டிருக்கிறீங்களா? தேவன் உங்களோடு கூட தான் சொல்கிறார், இல்லவே இல்லை. தேவனுடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டு இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் யாரெல்லாம் மீட்கப்பட்டோமோ அவர்கள் மேலுள்ள எல்லா சாபங்கள் கர்த்தர் சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டார். அந்த முள்முடி தாங்கி அந்த ஆண்டவருடைய காரியமானது நம்முடைய சாபங்களை எல்லாம் தலையிலே சுமந்து கொண்டபடியால் நம்மை விடுவிக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறபடியால் அந்த சாபங்கள் ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. ஒருவேளை இந்த மனுஷன் எனக்கு விரோதமாய் சபித்து விட்டான் என்று சொல்வீர்கள், ஆனால் காரணம் இல்லாமல் வரும் சாபம் தங்காது என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஒருவேளை பிள்ளையாமை போல என்னை சபிக்க நிறைய பேர் ஏவப்பட்டு இருக்கிறார்கள் என்று சொல்றீங்க, கர்த்தர் சொல்றாரு, எந்த சாபம் உங்களை நெருங்காது. கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுகிறவர். நமக்கு விரோதமாய் சபிக்க வந்தவர்களுடைய கண்களையும் திறந்து நீ அவனுக்கு விரோதமாய் எழும்பாதே, என் பிள்ளைக்கு விரோதமாய் சாபத்தை எழுப்பாதே என்று சொல்கிற நல்ல தேவனை ஆராதிக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. யாக்கோபுடைய வாழ்க்கையில லாபான் அவனை சபிக்கவும் அவனோடு கூட தீமை செய்யவும் கடந்து வந்தான். ஆனால் தேவன் என்ன செய்தார் தெரியுமா? ராத்திரியிலே அவனை எச்சரித்தார் லாபானை, என் மகனுக்கு விரோதமாய் தீமை ஒன்று செய்யாதே, நன்மைக்கு விரோதமாய் நீ தீமை செய்யாதே என்று எச்சரித்தார். ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் நமக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை எச்சரிக்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த பிள்ளையாமை எச்சரித்து அவனுடைய கண்களை திறந்து இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்க வைத்தார். ஆகாருடைய வாழ்க்கையில் தண்ணீர் துறவை காட்டி அவள் கண்களை திறந்து பிள்ளையின் தாகத்தை தீர்க்க வைத்தார். ஆசீர்வாதத்தின் தேவனாய் அவளுடைய வாழ்க்கையில் கடந்து வந்தார். இந்த நாளிலும் கூட ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய கண்களை திறந்து வேதத்தில் அநேக அதிசயங்களை நம்மை பார்க்கும்படிக்கு, இதை போல எத்தனையோ அதிசயங்கள் வேதத்தில் உள்ளபடியாய் அவைகளெல்லாம் நாம் பார்க்கும்படிக்கு நம்முடைய கண்களை திறக்கும்படியாய் நாம் எல்லோரும் ஜெபிப்போமா? ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கடந்த வாரத்தில் நாங்கள் ஆண்டவரே ஏசப்பாமை ஸ்தோத்தரிக்கிற ராஜா நம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயத்தை நாங்கள் பார்த்தோம். எலிசாவுடைய ஆண்டவரே வாழ்க்கையில் நடந்த அந்த அதிசயத்தை நாங்கள் பார்த்தோம். அவனோடு இருந்தவர்கள் அதிகம் என்பதை நாங்கள் பார்த்தோம். இந்த வாரத்தில் வனாந்தரத்தில் ஆகாருடைய கூக்குரலை கேட்டு பிள்ளையின் சத்தத்தை கேட்ட தேவனை நாங்கள் பார்த்தோம்.
பார்த்தோம், அவளை ஆசீர்வதித்ததை பார்த்தோம். ஆண்டவரே, அதே போல கர்த்தாவே ஏசப்பா மே ஸ்தோத்திரிக்கிறோம். பிள்ளையாம் சபிக்க முடியாதபடி இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதித்த தேவனை நாங்கள் பார்த்தோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலோ ஆசீர்வாதத்தின் தேவன் இந்த இரவு வேளையில எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சாபங்கள், நாச மோசங்கள், பொல்லாத வல்லமைகள் எல்லாவற்றை கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். கர்த்தர் தாமே பெரிய காரியங்களை செய்யும். மீட்பர் இயேசு நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இந்த செய்தியை கேட்ட உங்கள் யாவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.